வணக்கம். வேல்டென்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். காசா நகரத்திலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவது தவிர்க்க முடியாதது என்கின்றது IDF. உக்ரைன் தாக்குதல்களுக்கு பின்னர் ரஷ்யாவுக்கு உள்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு. கொலம்பியா 34 ராணுவ துருப்புக்களை கடத்திய கிராம மக்கள். ஈரானுடன் இறுதி சுற்று பேச்சுவார்த்தையை தொடங்கிய ஐரோப்பா. கிழக்கு உக்ரைனில் சிறிது சிறிதாக ஊடுருவும் ரஷ்ய ராணுவம். காசாவில் நீண்ட வரிசையாக நுழைந்த இஸ்ரேலிய டாங்கல். இனி விரிவான செய்திகள். காசா நகரத்தை காலி செய்வது தவிர்க்க முடியாதது என்று IDF-இன் அரபு செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே தெரிவித்துள்ளார். தெற்கு காசாவில் மத்திய அகதிகள் முகாம்களைப் போலவே அல்மவாசி பகுதியிலும் பெரிய அளவிலான வெற்று பகுதிகள் இருப்பதாக அத்ரே கூறினார். தெற்கு காசாவுக்கு குடிபெறும் ஒவ்வொரு குடும்பமும் தாராளமான மனிதாபிமான உதவிகளை பெறும் என்றும் IDF கூடாரங்களை கொண்டு வரவும் உதவி விநியோக மையங்களை தயாரிக்கவும் தண்ணீர் குழாய்களை அமைக்கவும் தயாராகி வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். IDF-இன் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிடெஃப்ரின் கடந்த வாரம் IDF காசா நகரத்தின் மீதான படையெடுப்பின் முதல் படிகளை தொடங்கியுள்ளதாக கூறினார். நகரின் புறநகர் பகுதிகளை எங்கள் படைகள் ஏற்கனவே கட்டுப்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். கூடுதலாக இந்த வாரம் சுமார் 60,000 கட்டாய ராணுவ சேர்க்கை கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் இந்த மாத இறுதியில் கூடுதலாக 20,000 கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். அது மொத்தம் 80,000 ரிசர்வ் ராணுவ துருப்புக்களை காசா பகுதிக்குள் இறக்கிவிடும். நேற்று புதன்கிழமை காசா நகரத்தின் புறநகர் பகுதிகளிலும் நகரின் கிழக்கு புறநகர் பகுதிகளிலும் நடந்த ஷெல் தாக்குதல்களுக்கு பின்னர் மேலும் பல பாலஸ்தீனிய குடும்பங்கள் காசா நகரத்தை விட்டு வெளியேறின. கிழக்கு காசா நகர புறநகர் பகுதிகளான சப்ரா, சஜாயா மற்றும் துஃபாவிலும் வடக்கே ஜபலியாவிலும் இஸ்ரேலிய விமானம் மற்றும் டேங்க் தாக்குதல்கள் இரவு முழுவதும் தொடர்ந்ததாகவும் இன்று அதிகாலையிலும் சாலைகள் மற்றும் வீடுகளை அழித்ததாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். புதிய அறிக்கைகளின்படி ரஷ்யாவின் உள்கட்டமைப்புகள் வசதிகள் மீதான தொடர்ச்சியான உக்ரைன் தாக்குதல்களுக்கு பின்னர் பல ரஷ்ய பிராந்தியங்களிலும் மாஸ்கோவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் சில பகுதிகளிலும் பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை காரணமாக ரேஷன் முறையில் விநியோகத்தை அனுபவித்து வருகின்றன. ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பில் 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக கிரெம்ளின் போருக்கு நிதியளிக்கும் திறனை குறைத்து சாதாரண ரஷ்யர்களுக்கான மோதலின் எதிரொலிகளை ஏற்படுத்தும் முயற்சியில் உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் தொழில்துறையை குறிவைத்து தாக்க தொடங்கியது. ஆகஸ்ட் மாதத்தில் உக்ரைன் பல முக்கிய ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்துள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவின் பிராயன்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் பம்பிங் நிலையத்தின் மீதான உக்ரைனின் தாக்குதல்கள் ட்ரூஷ்பா குழாய் வழியாக எண்ணெய் பாய்வதை நிறுத்தியது. ரஷ்யாவிலிருந்து செல்லும் முக்கிய குழாய் வழியாக கச்சா எண்ணெய் விநியோகம் இன்னமும் மீண்டும் தொடங்கப்படவில்லை. ரஷ்யாவின் எண்ணெய் துறை மேற்கத்திய தடைகளின் கீழ் உள்ளது. ஆனால் அது இன்னமும் உலக சந்தையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. 10 ரஷ்ய எண்ணெய் தளங்கள் மீதான உக்ரைனிய தாக்குதல்கள் ரஷ்யாவின் சுத்திகரிப்பு திறனில் குறைந்தது 17% பாதித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது ஒரு நாளைக்கு 1.1 மில்லியன் பேரல்களுக்கு சமம் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்தியின்படி ரஷ்யாவின் எரிபொருள் உற்பத்தியில் சுமார் 13% ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான உக்ரைனிய தாக்குதல்கள் மூலம் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் எதிரொலியாக ரஷ்யாவின் தெற்கு பகுதிகள், நாட்டின் தூரக்கிழக்கு மற்றும் மாஸ்கோவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் சில பகுதிகள் பெட்ரோல் பற்றாக்குறையை சந்தித்தன. இதனால் சில வாகன ஓட்டிகள் அதிக விலை கொண்ட பெட்ரோலை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சைபீரியாவின் பகுதிகள் மற்றும் 2014ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனிடமிருந்து ஆக்கிரமித்த கிரிமியா உட்பட ரஷ்ய பகுதிகள் பெட்ரோல் நிலையங்களில் ரேஷன் முறையை நடைமுறைப்படுத்தியதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் தொடக்கத்தில் தூரக்கிழக்கு பிரிமோக்சி பகுதியில் ஏற்பட்ட பற்றாக்குறை முக்கிய நகரமான விளாடிவோஸ்டாக் வரை பரவியதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்தன. ஆகஸ்ட் தொடக்கத்தில் நாட்டின் சமாரா பகுதியில் ரஷ்ய எரிசக்தி நிறுவனமான ரோஸ்நெஃப்டால் இயக்கப்படும் நோவோகுய்ஃபிஷெவ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் குறிவைத்தது. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இப்போது இயங்க முடியாத நிலையில் சேதமடைந்துள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு சிந்தனை குழுவான தந்திரோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையம் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினை தென்மேற்கு ரஷ்யா, கிரிமியா மற்றும் உக்ரைனின் பிரதான நிலப்பகுதியின் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை பெட்ரோல் வழங்கும் முக்கிய சப்ளையராக விவரித்தது. அதே நாளில் ரியாசன் பிராந்தியத்தில் உள்ள ரோஸ்நெஃப்டின் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் தாக்கியது. அதுவும் எண்ணெய் உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. பல நாட்களுக்கு பின்னர் கிராஸ்டோனர் பிராந்தியத்தில் உள்ள அபிவ்ஸ்கி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாக உக்ரைனிய ராணுவம் கூறியது. இது ரஷ்யாவின் மொத்த எண்ணெய் பதப்படுத்தும் திறனில் 2%க்கும் அதிகமான பங்கை வைத்திருக்கின்றது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி சடரோவ் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்ததாகவும் உக்ரைன் உறுதிப்படுத்தியது. அதே நாளில் உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உக்தா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைனிய தாக்குதல் நடந்ததாக உக்ரைனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன.
ஆகஸ்ட் 14ஆம் தேதி உக்ரைன் வோல்கோகிராட் பிராந்தியத்தில் லுகோயில் இயக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாக கூறியது. இது ரஷ்ய ராணுவத்திற்கு பெட்ரோலிய பொருட்களை வழங்கும் முக்கிய வசதி. மறுநாள் உக்ரைனின் ராணுவம் ரோஸ்நெப்டின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான சமாராவில் உள்ள சிஸ்ரான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாகவும் கூறியது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி மீண்டும் அதே சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்யாவின் ரோஸ்டோக் பிராந்தியத்தின் தற்காலிக ஆளுநர் ஜூரிஸ் லியூசர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி உக்ரைனிய தாக்குதலுக்கு பின்னர் உள்ளூர் அதிகாரிகள் நோவோஷக்தின்ஸ்க் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைத்ததாக செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். இருப்பினும் உள்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டு பல இயந்திரங்கள் சேதமடைந்து விட்டன. போர் ஆய்வு நிறுவனம் ISW நேற்று புதன்கிழமை ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான உக்ரைனின் சமீபகால தாக்குதல்கள் ரஷ்யா முழுவதும் பெட்ரோல் பற்றாக்குறையை பங்களித்துள்ளன, இது பணவீக்கத்தை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறியது. சமீபகால உக்ரைனிய தாக்குதல்களுக்கு முன்பே கூட பெட்ரோலுக்கான உள்நாட்டு தேவையை தக்க வைக்க ரஷ்யா போராடியது என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழு மேலும் கூறியது. இது நுகர்வோர் செலவுகள் அதிகரிப்பதற்கும் தொழில்கள் முழுவதும் வர்த்தக செலவுகள் அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும். ஆகஸ்ட் நடுப்பகுதியில் ரஷ்யாவில் மொத்த பெட்ரோல் விலைகளை சாதனை அளவை எட்டியதாக பினான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை காரணமாக அவற்றின் ஏற்றுமதிகளை ரஷ்யா முழுமையாக நிறுத்தியுள்ளது. சுத்திகரிக்கப்படாத கச்சா எண்ணெய் மட்டுமே தற்போது ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது திட்டமிடப்பட்ட கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை ரஷ்யா ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல்கள் அதிகரித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. அதற்கு காரணம் அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெட்ரோலாக மாற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பல செயலிழந்த நிலையில் உள்ளன. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் சில கிராமப்புறங்களில் பாதுகாப்பை பராமரிக்க அந்த நாட்டு அரசு திணறி வருகின்றது. அங்கு போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களும் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களும் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றனர். சமீபத்தில் குவாரியார் மாகாணத்தில் உள்ள எல் ரெட்ரோனா பகுதியில் இராணுவத்தினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே போர் நடந்தது. இதில் 10 கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் எல் டெட்டோர்னா பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த 34 ராணுவ துருப்புகளை ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களின் உத்தரவுப்படி அந்த பகுதி மக்கள் கடத்தி சிறைப்பிடித்துள்ளதாக ராணுவ அமைச்சர் பெட்ரோ சான்சஸ் நேற்று தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறிய போது, இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. ராணுவ துருப்புகளை மீட்க அரசு எந்த எல்லைக்கும் செல்லும். ராணுவ துருப்புகளை சிறைப்பிடித்து வைத்திருக்கும் கிராம மக்கள் கொல்லப்பட்ட கிளர்ச்சியாளர்களின் உடலை தரும்படி நிபந்தனை விதித்துள்ளனர் என்றார். ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கவும், ஐநாவின் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடன் ஒத்துழைப்பை மீண்டும் ஏற்படுத்தவும் ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு இன்னமும் சில நாட்களில் முடிவடைய உள்ள நிலையில் ஜெனீவாவில் இரு தரப்பினருக்கும் இடையில் கடைசி நேர பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. E3 நாடுகள் ஈரான் இந்த கெடுவுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளன. இஸ்ரேல் ஈரான் அணுசக்தி திட்டம் அணு ஆயுத உற்பத்திக்காகவே என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி சமீபத்தில் ஆபரேஷன் எழும் சிங்கம் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலின் டெல் அவீவ் உட்பட பல பகுதிகளை ஏவுகணைகளால் தாக்கியது. அமெரிக்கா கூட இதில் பங்கேற்றிருந்தது. 13 நாள் போருக்கு பின்னர் இருதரப்பும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டன. ஆனால் அந்த போருக்கு பின்னர் ஈரான் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையையும் IAEA உடன் அளித்து வந்த ஒத்துழைப்பையும் நிறுத்தியது. தற்போது 60% வரை யுரேனியம் செறிவூட்டும் நிலையை அடைந்திருப்பது மின்சாரம் தயாரிப்புக்கான தேவையை விட அதிகமாக இருப்பதால் ஐரோப்பிய நாடுகளில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகடுத்து ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் செய்ய ஐரோப்பிய E3 நாடுகள் இறுதிச் சுற்று பேச்சுவார்த்தையை இப்போது ஜெனீவாவில் நடத்துகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் புட்டின் சந்திப்பின் பின் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த முயற்சி முன்னேறாமையால் உக்ரைனின் சில பிராந்தியங்களில் ரஷ்ய படைகள் நுழைந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றன. கிழக்கு உக்ரைனின் சிறிது சிறிதாக ஊடுருவ தொடங்கியுள்ள ரஷ்ய ராணுவம் சில கிராமங்களை கைப்பற்றியுள்ளது. டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் கடுமையான போர் நடைபெற்று வரும் நிலையில் டெனிப்ரோ பெட்ரோபோக்ஸ் பிராந்தியத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள நோவோஹியோர்கிவ்கா மற்றும் சபோரிஸ்கி கிராமங்களில் ரஷ்ய படைகள் ஊடுருவியுள்ளன என்று உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகப்பெரிய ராணுவ சக்தி கொண்ட ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் துருப்புகள் ரஷ்ய ராணுவ நகர்வை பின்னுக்கு தள்ளும் முயற்சியில் உள்ளன. ரஷ்ய படைகள் ஏற்கனவே சுமி, கார்கிவ், லுகான்ஸ், டொனட்ஸ், சபோரிசியா, கெர்சன், மைக்கோலைவ் பிராந்தியங்களில் ஊடுருவியுள்ளன. 2014 மார்ச் மாதம் ரஷ்யா கிரீமியா தீபகற்பத்தை சட்டவிரோதமாக கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து தற்போதைய போரில் ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் 5இல் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து வைத்துள்ளது. புட்டின் அமைதி முயற்சிகளில் தாமதம் செய்து தீவிர பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதாக உலக தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் செலன்ஸ்கி இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரத்திற்குள் ஆழமாக நுழைந்து முழு சுற்றுப்புறங்களையும் அழிக்க தொடங்கியுள்ளது. காசா பகுதியின் மிகப்பெரிய நகரான காசா நகரத்தினை கைப்பற்ற இஸ்ரேலிய ராணுவம் முயற்சிக்கின்றது.
அதன் முதல் படியாக காசா நகரத்தின் புறநகர் பகுதிகளை தாக்கி அழிக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவ டேங்கள் வரிசையாக காசா நகரத்தின் புறநகர் பகுதிகளுக்கு நுழைந்து தாக்குதல் நடத்துகின்றன. முதலில் ஒரு கட்டடம் மீது இஸ்ரேலிய டேங்க் ஒன்று குண்டை சுடுகின்றது. அதையடுத்து அனைவரையும் வெளியேறுமாறு ஒலிபெருக்கில் அரபு மொழியில் அறிவிப்பு வெளியாகிறது. பின்னர் பல டேங்கள் ஒரே நேரத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களால் கட்டடங்களை இடிக்கின்றன. பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு மதிப்பீட்டின்படி ஆகஸ்ட் 6ஆம் தேதி நகரத்தின் மீது இஸ்ரேல் தனது தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடங்கியிருந்த காசா நகரத்தின் ஜெய்டவுன் மற்றும் சப்ரா சுற்றுப்புறங்களில் 1000க்கும் மேற்பட்ட கட்டடங்களை இஸ்ரேல் முற்றிலுமாக தாக்கி இடித்து அழித்து விட்டது. நேற்று புதன்கிழமை காசா நகரத்திற்கு கிழக்கே உள்ள ஒரு பிரபலமான சந்தையில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 5 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாக அல் அக்லி அரபு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. சரிபார்க்கப்பட்ட காணொலிகள் இஸ்ரேல் காசா நகரத்திற்கு வடக்கே உள்ள அல் சப்தாவி பகுதியில் இருந்து பாலஸ்தீனியர்கள் தப்பிச் செல்வதை காட்டின. இஸ்ரேல் காசா நகரின் சுமார் 1 மில்லியன் குடியிருப்பாளர்களை தெற்கே செல்வதற்கு கட்டாயப்படுத்த முயற்சிக்கின்றது. தூசி நிறைந்த மற்றும் பாலடைந்த தெருக்களில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நீண்ட வரிசையில் நகர்வதையும் பலர் பைகள், போர்வைகள் மற்றும் மெத்தைகளை எடுத்து செல்வதையும் இந்த காட்சிகள் படம் பிடித்தன. சிலர் உடைமைகள் நிறைந்த வண்டிகளை தள்ளினர். மற்றவர்கள் மேற்கு நோக்கி கால்நடையாக நகரும் போது குழந்தைகளின் கைகளை பிடித்துக் கொண்டனர். மக்கள் வெளியேற காசா புறநகர பகுதிகள் காலியாக தொடங்குகின்றன. அங்கிருந்த கட்டடங்கள் இடிபாடுகளாக மாறுகின்றது.